Hi friends, welcome to Ari and Craft Work. இது நம்மளுடைய சேனல் நேம். இந்த சேனல்ல நம்ம லோகோ மாற்றி இருக்கோம். நம்மளுடைய சேனல் நேமும் மாறி இருக்கு. நம்மளுடைய லோகோ இந்த சேனல்ல மேலே உங்களுக்கு தெரியும் பாருங்க. அதே போல நம்மளுடைய சேனல் நேம் ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க் அப்படின்னு மாற்றி இருக்கோம். முன்னாடி இந்த லோகோவில் ஒரு விநாயகர் ஒரு லோகோ இருந்தது. ஆரி அண்ட் டைலரிங் ஒர்க்குன்னு அந்த பழைய சேனல் நேம் இருந்தது. இப்போ நம்ம ரெண்டுமே மாற்றி புதுசாக ஒரு லோகோ க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க்குன்னு நம்மளுடைய சேனல் நேமும் மாறி இருக்கு. ஸோ நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க்குன்னு நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோலாம் உங்களுக்கு ஒன்றா அப்லோட் ஆகி காமிக்கும். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சில்க் த்ரெட் ஜிமிக்கி, அது ஜம்கான்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த ஜிமிக்கியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி நம்ம செஞ்சுருக்கோம், அது சாம்பிள் மாடல் தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்ம இந்த வீடியோவில் சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங் நான் எப்படி பண்ணியிருக்கேன் அதுதான் ஒரு மாடலாக காமிக்க போகிறேன். நீங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு காமிக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் ஜுவல்லரி மேக்கிங்கும் நான் கிளாஸ் எடுக்கிறேன். ஆரியும் கற்றுத்தரேன். அது இல்லாமல் ப்ரோச்சஸ் கிளாஸும் நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு யார் யார் விருப்பம் இருக்கோ அவங்கெல்லாம் கீழே கமெண்டில் எஸ்ன்னு போட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்னுடைய டீட்டெயில் உங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நான் பண்ணுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணுங்கள். இப்போது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்த சில்க் த்ரெட் ஜிமிக்கி இருக்கு இல்லையா, இது நான் பண்ண சின்ன மாடல் காமிக்கிறேன். ஏன்னா நீங்கள் என் கிளாஸில் ஜாயின் பண்ணிங்கன்னா நான் எப்படி கற்று தருவேன், என்னென்ன நான் பண்ணியிருக்கேன் அந்த ஒர்க்கை உங்களுக்கு ஒரு மாடலாக நான் காமிக்கிறதுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக என்னுடைய வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியும். அதாவது சில்க் இந்த ஜிமிக்கில் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோன்னா, இது பிளாஸ்டிக்கில் ஒரு மோல்டிங் இருக்குது. இது பிகினர்ஸுக்கெல்லாம் நம்ம இதை எப்படி பண்ணோன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். இது பிளாஸ்டிக் மோல்டிங்கால் செய்யப்பட்ட ஒரு ஜிமிக்கில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதோட ஷேப் பிக் டு ஸ்மால்லேருந்து ஸ்மால் டு பிக் வரைக்கும் நிறைய ஷேப் இருக்குது. அதில் நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ, ஸ்மால்னா ஸ்மால், பிக்னா பிக், அதுக்கேற்றப்பல நம்ம அந்த மோல்டிங்கை நம்ம செலக்ட் பண்ணலாம். அதில் நம்ம என்ன பண்ணோம்னா சில்க் த்ரெட் இருக்குல்ல, உங்களுக்கு என்ன விருப்பமான கலர், உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற என்ன கலரோ அதை நீங்கள் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டோன் ஒர்க் பண்ணலாம். நம்ம ஒவ்வொரு மாடல் நிறைய பண்ணியிருக்கோம். அதில் சம் மாடல் மட்டும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா சில்க் த்ரெட் நூலை நம்ம சுற்றிட்டு அது மேலே ஸ்டோனை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம். நம்ம அதுக்கு மேலே சின்னதாக ஒரு டிசைன் போட்டு ஒரு குக்கி மாடலில் நம்ம இந்த ஜிமிக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது க்ரீன் கலரில், இதுவும் செயின் ஸ்டோனை வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஆனால் இது ஒரு டாப் பார்த்தீங்கன்னா இது ஒரு கிளாத்தில் நம்ம அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதை தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்து இதோட ஜாயின் பண்ணி நம்ம ஒரு ஜிமிக்கு ரெடி பண்ணியிருக்கு. இந்த மாடல் இது மட்டும் இல்லை, இது வேறு வேறு டிசைன் மூலயமாவும் நம்ம இந்த கிராஃப்ட் ஒர்க்கை நம்ம பண்ணலாம். எல்லாமே நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி ஐடியா பொறுத்து தான் இது. இந்த மாடல் பார்த்திங்கன்னா அதே இது தான், ஆனால் இதில் கொஞ்சம் நம்ம வித்தியாசமாக பண்ணியிருக்கோம். என்னென்னா இதுவும் சில்க் த்ரெட்டு, இதில் செயின் ஸ்டோன் ஒட்டி இருக்கும். மேலே நான் சொன்னேன் இல்லையா, அதே கிளாத்தில் ரவுண்ட் ஷேப்பில் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். கீழே பாருங்கள், இது கீழே தொங்கும் ஒரு வளையல் போல். இங்கே பாருங்கள், இது ஒரு வளையம் போல் தொங்கும். இதனால் உங்களுக்கு தெரியல, இது பாருங்கள் அந்த ரவுண்டு இது தெரியுது பாருங்கள். ஒரு சின்னதாக ஒரு 2mm பீடை வச்சு தொங்க விட்டு பண்ண காதில் போட்டால் அழகாக தெரியும். அந்த மாடலில் இது நம்ம
பண்ணியிருக்கோம். இது வந்து பிளைனாக பண்ணிக்கோ, ஒரு சில்க் த்ரெட்டை வரைக்கும் சுற்றிட்டு மேலே வந்து ஒரு ஸ்டோன் வச்சு சின்னதாக ஒரு ரிங்கு போல் வச்சுட்டு அதில் வந்து இயரிங் ஊக்கை வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். இதுலேயும் வந்து அதே போல் 2 mm 5 mm பீடை வச்சு இது சிம்பிளாக நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் நம்ம. ஓகேவா? இது வந்து ரவுண்டு ஸ்மால் சைஸ் பீடில் நம்ம பண்ணியிருக்கோம், உட்டன் பீடில் பண்ணியிருக்கோம். இதுவும் அதே போல் நூலை சுற்றிட்டு உங்களுக்கு என்ன டிசைனு நான் வந்து சிம்பிளாக பண்ணியிருக்கேன். அதை வந்து இதில் வந்து செட் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோன் வச்ச ரிங்கை செட் பண்ணிவிட்டு ஹேர் ஊக்கு போல் நான் பண்ணியிருக்கேன். இதுலேயும் பல மாடல் பண்ணலாம். இது வந்து சாம்பிளுக்காக தான் உங்களுக்கு காமிக்கிறேன் நான். இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கினீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். ஆரம்பத்தில் உங்களுக்கு டஃப்பாக இருந்தாலும் போக போக வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்டோட கற்றுனா எல்லாமே ஈஸியாக இருக்கும். இதுவும் அதே மாடல். ஆனால் இதில் வந்து நம்ம ஸ்டோன் வச்சு பண்ணோம், இதில் வந்து சிம்பிளாக பீடு வச்சு பண்ணி இதை வந்து சிம்பிளாக நம்ம முடிச்சிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்கை ப்ளூ கலர். இதுலேயே வந்து ஸ்டோன் வச்சு நம்ம ஒட்டி அழகாக கீழே வந்து ஒரு ரிங்கு கொடுத்து அதில் வந்து ஒரு 2 mm பீடு வச்சு இது ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருக்கோம். இதுக்கு வந்து நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து இதை போல் இந்த ஹேங்கிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா மேலே டாப் இருக்குது இல்லையா, இதுவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரெடிமேடாக கடையில் வந்து கிடைக்கிது, அதுவும் நீங்கள் வந்து மேலே வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. இது வந்து க்ரீன் கலர். இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா ரெய்னி ஸ்டோன் அதை வந்து நம்ம ஒட்டி இருக்கோம். அதில் நடுவில் வந்து நம்ம ஒரு ஸ்டோன் ஒர்க் வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம கீழே இருக்க மேட்சாக இருக்கிறதுக்காக ஒரே ஒரு சின்ன ஸ்மால் சைஸ் பர்ல் பீடை வந்து நம்ம அதில் அட்டாச் பண்ணி இயரிங்காக நம்ம வந்து தொங்க விட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்பிளாக இது வந்து பெரிய சைஸ் மோல்டிங்கில் நம்ம பண்ண அந்த ஒரு ஜிமிக்கி. இது ஸ்மால் இதை செயின் ஸ்டோன் வந்து ஒட்டி அதில் வந்து ஸ்மாலாக நம்ம மணி வச்சு நம்ம இதை வந்து ஃபினிஷிங் வந்து பண்ணியிருக்கோம். இது நீங்கள் கீழே வந்து 2 mm 3 mm பீடு வந்து நீங்கள் வந்து அதை தொங்க விட்டாலும் அது தொங்க விடாது, உங்களுடைய விருப்பம். இது வந்து லைட் வெயிட்டாக இருக்கும், அதனால் நம்மளுக்கு வந்து எப்போ வேணால் இது யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து பிங்க் கலர். இதுவும் அதே போல் தான். இதுலேயும் அதெல்லாம் பெரிய பெரிய இதுவாக போட்டு பெரிய மணி ப்ளஸ் வந்து ஸ்மால் 2 mm பீட் ஒரு ரிங்கை போட்டு இது வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கு. இது வந்து ரெய்னிங் ஸ்டோனு. நம்மளுக்கு என்ன டிசைனில் வேணுமோ எப்படி வேணுமோ அது நம்மளே வந்து மேக் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே போல் மாடலில் எனக்கு நீங்கள் ஜிமிக்கி கற்றுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா இல்லை இதை விட நல்லா வேறு மாடலில் கற்றுக்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நான் இதை விட உங்களுக்கு பெஸ்ட்டாக நான் சொல்லித்தரேன். ஆரி கிளாஸும் நான் வந்து கற்றுத்தரேன். விருப்பம் இருக்கிறவங்க ஆரியை நீங்கள் வந்து என்கிட்ட கற்றுக்கலாம். ப்ரோச்சஸ் கிளாஸும் நம்ம எப்படி அதுவும் என்கிட்ட வந்து கற்றுக்கலாம். அது இல்லாமல் அந்த ப்ரௌச்சஸ் ஒரு அந்த கிராஃப்ட் ஒர்க்கை நம்ம ப்ளவுஸில் எப்படி அப்லோட் பண்ணலாம் அதுவும் வந்து நான் சொல்லித்தரேன். நீங்கள் எல்லாம் ஜுவல்லரி மேக்கிங், ஆரி அண்ட் ப்ரோச்சஸ் கிளாஸ் இந்த 3மே வந்து நான் சொல்லித்தரேன். நீங்கள் வந்து எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டீட்டெயில் அனுப்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.